தேவன் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கான எல்லா சாத்தியமான வழியும் வச்சிருக்கிறார். என்னால் முடியலன்னு சொல்கிறது ஒரு பக்கம், என்னை சுற்றி இருக்கிற ஜனம் சரியில்லைன்றது ஒரு பக்கம், நான் இடறி போகிறதுக்காக தான் எல்லாமே இருக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், எல்லா இடர்கள் மத்தியிலும் நீங்கள் ஜெயிப்பதற்கான ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கான நிறைய காரியங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதில் ஒன்று தான் ஆவிக்குரிய புஸ்தகங்கள். ஆவிக்குரிய நண்பர்கள் எல்லாம் என்ன, எங்கே பார்த்தாலும் ஆவிக்குரிய புஸ்தகம் என்ன பண்ணுதுங்க, கிடைக்குது. 50 ரூபாய் 60 ரூபாய். நீங்கள் நிறைய மிஷினரிகள் சாம் ஜபதோட புக்கை வாங்கி அவருடைய புக்ஸை வாங்கி படிக்கலாம். டிஜிஎஸ் தினகரன் அவருடைய புக்கை வாங்கி படிக்கலாம். இவர்கள் எல்லாம் ஆண்டவர் எப்படி தேடினாங்கன்னு அருமையாக இருக்கும். அதை படிக்க படிக்க உங்கள் ஜெபத்துக்கு ஒரு 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 ஊந்துதல் கிடைக்கும். இன்னும் ஜெபிக்கணுன்ற ஒரு ஆசை உங்களுக்குள்ளே வரும். அப்போது இவருடைய வாழ்க்கையில் அப்படியான அந்த விடுதலையை பாதுகாத்து கொள்வதற்கு அவர் அந்த ஜெபக்குழுவோடு இணைஞ்சிக்கிட்டு டெய்லியும் சாயங்காலம் என்ன பண்ணிடுவார், ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே நேராக அந்த ஜெபக்குழு இருக்கிற இடத்துக்கு போய் அவங்களோட உக்காந்து ஒரு 1.5 மணி நேரம் தினந்தோறும் ஜெபிக்கிறது. என்னதுங்க, தினந்தோறும் ஜெபிப்பாங்க. அப்படிதான் தன்னுடைய ஊழியத்தில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவருடைய சிறையிருப்பை அவர் ஜெயித்து மீண்டும் பின்மாற்றத்துக்குள்ளே போகாதபடி தன்னை பாதுகாத்து கொண்டார். ஒரு பெரிய வெற்றி உள்ள ஒரு ஊழியனாய் வந்து 1000க்கும் மேற்பட்ட புக்ஸ் எழுதியிருக்கார். 1000 புஸ்தகங்களை எழுதும்படியான கிருபையை பெற்றார். அதில் இன்னொரு காரியத்தை அவர் சொல்கிறார், ஆஃபீஸில் லஞ்ச் டைம் கிடைக்கும் பொழுது நீங்கள் அதை கவனிக்கணும். லஞ்ச் டைம் கிடைக்கும் பொழுது காலையில் அவர் எப்பொழுதுமே காலையில் எழுந்து ஜெபிக்கிறது வழக்கம். எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாரோ எழுந்ததுலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வேதம் பைபிள் படித்து ஜெபம் பண்ணிவிட்டு அவர் ஜெபம் பண்ணுறது வழக்கம். அதோட காலையில் ஜெபிச்சிட்டோம் வேதம் வாசித்தோன்றது போதாமல் ஆஃபீஸில் 45 நிமிஷம் லஞ்ச் டைம் அல்ல 1 ஹவர் லஞ்ச் டைமில் 15 நிமிஷத்தில் என்ன பண்ணிடலாம், 15 அந்த டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு சாப்பிட எவ்வளோண்ணா, ஒரு 20 நிமிஷத்தில் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு வேக வேகமாக எங்கே போவார், ஆஃபீஸில் அங்கே ஒரு மரம் இருக்கும் தனியாக, அந்த மரத்தடியில் போய் அங்கே ஆஃபீஸில் இருந்து இன்னொரு கிறிஸ்தவ நண்பரோடு சேர்ந்து 1/2 மணி நேரம் லஞ்ச் டைமில் தினந்தோறும் 2 பேரும் கூடி அந்த 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறது வழக்கம். அல்லேலூயா. அப்போ ஏன் அதை செஞ்சார்னா அது சாதாரணமாக இருக்குது அப்படி இல்லை. தங்களுடைய ஆவியை அவர்கள் எப்படி ட்ரெயின் பண்ணாங்க, பயிற்சி வித்தாங்கன்றதற்கான ஒரு நல்ல அடையாளம். காலையில் ஜெபிச்சிட்டோம், வேதத்தை வாசித்தோம், கோயிலுக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் சேரும். ஆனால் அவங்க நினச்சாங்க, நான் நல்ல கவனிங்க, இதில் ஒரு நல்ல ஒரு ட்ரூத் ஒன்று இருக்குது, இதை நம்ம செய்ய மறந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம ரொம்பவும் தடுமாற்றத்தில் போராட்டத்தில் நிற்கிறோம். இதை நம்ம நல்லா கவனிக்கணும். நாம் ஒரு சாப்பாடு சாப்பிட்றோன்னு சொன்னால் அந்த ஆகாரத்தினுடைய அந்த அளவு ஒரு 3லிருந்து ஒரு 4 மணி நேரம் வரை நாம் பசி எடுக்காமல் இருப்பதற்கு அது உதவி செய்யுது. 8 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க காலை உணவுன்னு சொன்னால் ஒரு 12 மணி வரையும் என்ன பண்ணலாம், அது பசி உங்களுக்கு எடுக்காதபடி பசி தாங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் 10:30 மணி 11 மணிக்கு ஒரு டீ ஒரு வடை, அதை கொஞ்சம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கிறோம். ஏன்னா லைட்டாக பசி எடுக்கிற கூட பசியே எடுக்க. மதியானம் சாப்பிட்டு பின்பு திரும்பி 3-3:30 மணிக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா இதெல்லாம் நடக்குது. என்ன ஒரு திரும்பி ஒரு டீ ஒரு ஸ்நாக்ஸ் எதுனா ஒன்று என்ன பண்ணோம், சமோசா எதுனா அவங்களுக்கு. அதுக்கப்புறம் 5 மணி 6 மணிக்கு ஒரு காஃபி டீ சாப்பிட்டுட்டு திரும்பியும் பசி 9 மணிக்கு 10 மணிக்கு என்ன பண்ணுங்க. சரி, நீங்கள் கேளுங்க, நம்ம தூங்க தானே போகிறோம், எதுக்குங்க சாப்பாடு? நம்ம சாப்பிட்டா வேலை செய்யணும், சரீரத்தில் எனர்ஜி வேணும், அதுக்காக என்ன பண்ணுறோம், படுத்து தூங்குறதுக்கு நமக்கு எனர்ஜி தேவையில்லை, ரெஸ்ட் எடுக்க போகிறதுக்கு எனர்ஜி வேணுமா? வண்டி ஓட்டினா பெட்ரோல் போடுறோம், படுத்து தூங்குறதுக்கு எதுக்குங்க? இருந்தாலும் பசி எடுக்குது, பசியோட வெறும் வயிற்றோடு படுக்கையில் போய் பழக்கம் நமக்கு இல்லை. சரி, அதனால் என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். அதுதான் நம்முடைய
சரீரத்தில் 50-60% கொலஸ்ட்ராலு, சுகர் எல்லாத்தையும் ஏற்றி விடுற ஒரு காரம். சரி, அதை விடுங்க. இந்த சரீரத்திற்கு அவ்வளவு ஒரு ஃபீடிங் தேவைப்படும் சொன்னால், இந்த சரீரத்திற்கு இணையான ஒரு ஆவி மனிதன் இருக்கிறான். அவனுக்கும் அட்லீஸ்ட் 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஆகிலும் ஆகாரம் கொடுக்குவது அவசியம். ஆமென். இந்த ஆவிக்குரிய மனுஷன்தான் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறவன். சரீரத்தின் வேலைக்காக, சரீரத்திலே நாம் சாப்பிட்ற சாப்பாடு எதுக்குன்னு சொன்னா, வேலை செய்ய வேண்டும், சாப்பிட்டாதான் பலன் கிடைக்கும். அதற்காக என்ன பண்றோம்? நிறைய சாப்பிட்றது தப்பு இல்லை, அதற்கேற்ற இணையான வேலை என்ன பண்ணணும், நம்ம செய்ய வேண்டும். வயலில் போய் வேலை செய்கிறவங்களுக்கு காலையில் நீங்கள் 2-3 இட்லி கொடுத்தா அவங்களுக்கு அந்த வயலில் போய் வேலை செய்கிறதுக்கான பலன் அவங்களுக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது. அதனால் திடமான ஒரு உணவை என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டு 1 மணி வெயில் பகல் வரையும் நடுப்பகல் வரையும் வேலை செய்கிறதுக்கு ஏற்ற திடமான சாப்பாடை, ஆகாரத்தை அவங்க சாப்பிட்டு போய் வேலை செய்யணும். அந்த பலனுக்காக தான். சரீரம் என்பது இந்த உலகத்திலே நாம் வாழணும், நடக்கணும், வேலை செய்யணும், கடினமான உழைக்கணும், வீட்டு காரியங்களோ அல்லது வெளியில் கடினமான வேலைகளை செய்கிறோம், அவளுக்காக. சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை சரியான நேரத்தில் நம்ம கொடுக்குறோம். அதற்கு இணையான ஒரு ஆவி மனிதன் இருக்கிறான். எப்படி இந்த உலகத்தில் நாம் உழைப்பதற்கு பலன் வேண்டும் என்கிற காரணத்தினால சரீரத்தில் ஆகாரம் எடுக்கிறோம், அதே போல இந்த உலகத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்கள், செயல்பாடு அல்லது நம்முடைய தேவ சமூகத்தில் தேவ பக்திக்கு ஏற்ற காரியங்கள், இது எல்லாத்துக்கும் ஆவி மனுஷனில் பலன் அதிகமாக இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஆமென். அப்போ தேவ மனிதர்களுடைய வாழ்நாளில் சொன்ன காரியங்களை பார்த்தீங்கன்னா, காலையில் அவர்கள் வீட்டை விட்டு போகும்பொழுது வேதத்தை வாசித்தார்கள், ஜெபித்தார்கள் என்றாலும் இந்த உலகத்தின் வல்லமை அவர்களை தொடாதிருப்பதற்காக, நான் போன வாரத்தில் சொன்னேன், பொல்லாத இந்த சந்ததியை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். பேதுரு என்ன சொன்னாரு? பொல்லாத இந்த சந்ததியை விட்டு உங்களை. இந்த உலகம் வல்லமை உள்ளது, இந்த உலகம் பொல்லாங்கினால நிறைந்திருக்கிறது, பிசாசு வல்லமை உடையவன், தந்திரமுள்ளவன். பிசாசு ஜனங்களை தன்னுடைய தந்திரத்தினாலும் அவனுடைய மோசமான சூழ்ச்சினாலும் ஜனங்களை எப்படி ஆகிலும் தள்ளணும், விழப்பண்ணணும், அழிக்க வேண்டும், சோர்வுக்குள்ள பின்மாற்றத்துக்குள்ள போகணும்னு சொல்லி தான் இந்த உலகத்தில் பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சிலுவையிலே அவனுடைய வல்லமைகள் பரிகரிக்கப்பட்டது என்றாலும், சிலுவையிலே அவனுடைய சிங்காசனத்தின் இருக்கை தலைகீழாக கீழே தள்ளப்பட்டு விட்டது என்று சொன்னாலும், அவன் தோற்று போனவன் என்கிற அந்த அறிவு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வருகிற வரையில் நாம் இந்த உலகத்தில் தோற்றுக்கொண்டே இருப்போம். அவன் தள்ளப்பட்டவன், அவனுக்கு தோல்வி உண்டு, அவன் நம்மேல் ஆதிக்கம் செலுத்த முடியாது. நாம் தான் எப்பொழுதும் ஜெயம் பெற்றிருக்கிறோம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிறதான உணர்வு, அறிவு நமக்குள்ள தினந்தோறும் வரணும். அப்போ இந்த உலகத்திலே நாம் ஆவியிலே பலன் கொண்டிருப்பதற்கு எப்படி நம்முடைய சரீரத்திலே 3 வேளை ஆகாரம் எடுக்கிறோமோ, அதே போல மினிமம் 3 வேளை ஆகிலும் ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்முடைய ஆவியை கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
மங்கி டல்லாகிறது என்ன பண்ணோம்? மீண்டும் மீண்டும் சகோதரன் சாம் ஜெபதரி அவர்கள் அந்த லஞ்ச் டைமில் கூடி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறது வழக்கம். ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ½ வீட்டில் பிள்ளைகளோடவோ அல்லது மனைவியோட நேரம் சொல்லப்பட்டு உடனடியாக தன்னுடைய பையை தூக்கிட்டு ட்ராக்ஸ் போட்டுக்கிட்டு கோடம்பாக்கத்தில் ட்ரெயின் ஏறி அந்த ட்ரெயின் சென்ட்ரல் பீச் ஸ்டேஷன்லேருந்து செங்கல்பட்டு வரையும் போகும். ஒரு மணி நேரம் சென்ட்ரல்லேருந்து அது 2 மணி நேரம். அந்த பாஸ் 1 மாதம் பாஸ் எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெயின் முழுக்க சென்ட்ரலில் ஏறி தாம்பரம் வரையிலும் எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுத்து சத்தியத்தை சொல்லிவிட்டு பின்பும் அதே ட்ரெயின் திரும்பியும் சென்ட்ரலுக்கு வரும்பொழுதும் ட்ராக்ஸ் கொடுத்து திரும்பியும் இறங்கி அங்கேருந்து தெருக்குறையில் போய் ஊழியம் செஞ்சுட்டு 8-9 மணிக்கு வந்து வீடு திரும்பி அதற்கப்புறம் ஜெபம் பண்ணி படுக்கைக்கு போகிறது வழக்கம். கொஞ்ச நாள் போனது. அப்படியே செய்து கொண்டிருந்த வாழ்க்கை ஆண்டவர் பார்த்தாரு. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதர்கள் எவ்வளவுதான் அவங்க மறைந்திருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு தான் மறைஞ்சிருக்க முடியும். ஆண்டவர் அவரை முழு நேரத்துக்கு ஊழியத்துக்கு அழைச்சி ஒரு ஊழியத்தை கையில் கொடுத்து முகமுகமாய் அவரோடு பேசி, இது போதாதுன்று சொல்லி பல்லாவரம் மலை இருக்குது, திருச்சொல்ல மலை, அந்த மலையில் போய் அடிக்கடி ஜெபிக்கிறது. இப்படி தான் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயம் பெற்றாங்க. இதோடு இல்லாமல் நிறைய ஆவிக்குரிய புஸ்தகம், உபவாசங்கள், 40 நாட்களோ 10 நாட்களோ 5 நாட்களோ எங்கன்னா போய் உபவாசித்து ஜெபம், இப்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஆமென். அப்போ நம்முடைய ஆவியை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி நமக்கு உண்டாகும். எதற்காக ஆவி மனுஷனை நாம் பாதுகாக்க வேண்டும்? நம்முடைய சரீரத்தை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுறோமோ, நம்முடைய சரீரத்தை நாம் எப்படி பயிற்சி வைக்கிறோமோ. நீங்கள் கேட்கலாம், என்ன பயிற்சி நாங்கள் சரீரத்துக்கு செய்கிறோம்? ஒரு ஜிம் பாடியில் இருக்கிற ஒரு பையனை நீங்கள் பார்க்குறீங்க, அவன் சொல்கிறான் 6 பேக்ஸ் இருக்குது, இங்கே 6 6 பேக்ஸ்னால் இங்கே 1 2 3 நல்ல வேலை செய்கிறவங்களுக்கு தான் வரும். அந்த 6 பேக்ஸ் வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க போய் கடினமாக ஜிம்மில் வேலை செய்யும், அதுக்கேற்ற வெயிட் லிஃப்டிங் பண்ணணும், அதற்கேற்ற சாப்பாடு, அதற்கேற்ற எக்ஸசைஸ். 6 மாதம் கழித்து அவன் தன்னுடைய உடம்பை காமிப்பான். அங்கங்கே கட்ஸ் வச்சு நல்லா அழகாக ஒரு சிலை மாதிரி, செதுக்குன சிலை மாதிரி. எப்படி இருக்கும்? ஷர்ட்டை கட்டினா எப்படி இருக்கும்? செதுக்குன சிலை மாதிரி அழகாக அவனுடைய சரீரத்தை வடித்து வைத்திருக்கிறான். அதற்கு அவன் என்ன பண்ணுறான்? ட்ரைனிங் எடுக்கிறான், பயிற்சி செய்கிறான். அதுபோல நம்முடைய ஆவியை நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். ஏதாகிலும் ஒன்றிலே உலகத்தில் இருக்கிறவங்க ஆவி வாழ்க்கையில் கண்ணாம்பினான் இருப்பாங்க. ஆனால் டயட்டு ஃபிசிக்கல் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி இருப்பாங்க? பர்ஃபெக்டாக. அப்படிதானே? சினிமா நடிகரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது, எப்படி வேணா இருந்துக்குவாங்க, எல்லா பாவ வாழ்க்கையும் இருக்கும். ஆனால் அவங்களுடைய அழகை என்ன பண்ணுவாங்க? சரீரத்தை எப்படி பார்த்துக்குவாங்க சொல்லுங்கள்? எப்படி பார்த்துக்குவாங்க? அழகாக பார்த்துக்குவாங்க. டயட் எடுப்பாங்க. கண்ட நேரத்தில் நீங்கள் கண்டதை கொடுத்தா என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்கள்? சாப்பிட மாட்டாங்க. யோகா பண்ணுவாங்க, கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஆண்டவரை அறிந்திருக்கிறன்னா நமக்கு வந்து இந்த உலகத்தில் செத்தாலும் நமக்கு இன்னொரு இடம் ரெடியாக இருக்குது. அதனால் மரணத்தை குறித்து நமக்கு சரியான ஒரு பயம் இல்லை. செத்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக போகிறோம், நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருப்போம் அப்படின்ற ஒரு சூழல். இன்னொரு கூப்பல் இல்லை, நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் நல்லா ஊழியம் செய்ய முடியும், இன்னும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும், பாதி வயதில் நான் மறிக்கக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கும். நோய் என்பது பிசாசினுடைய
கிரியை. நோயை நாம் ஜெயிக்கணும். நோய் என்பது பிசாசின் ராஜ்யத்தினுடைய ஒரு செயல்பாடு. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நோயோடு வாழ்வது நல்ல சாட்சி அல்ல. ஆகினால் நோயை எந்த விதத்தினாலும் நம்ம என்ன பண்ண மேற்கொள்ளும் சொல்லி வேத வசனத்தை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி அதே சமயத்தில் தங்களுடைய ஆரோக்கியத்தையும் அவங்க பாதுகாத்துக்கிறாங்க. பைபிளை நல்லா புரிஞ்சு வச்சவங்க கண்டபடி சாப்பிடாம சக்கரை தண்ணி ஒரு 10 ஐஸ்கிரீம் போய் கல்யாணத்தில் கொடுக்குறான், ஃப்ரீயாக கொடுக்குறான்னு 10 டப்பா வாங்கி உள்ளே போடுறது. அதெல்லாம் நீ என்ன தான் கொடுத்தாலும் அவ்வளோதான் அப்படின்ற அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. அதை தாண்டி நம்முடைய ஆவி என்று ஒன்று இருக்கிறது. ஆமென். அதை குறித்து தான் உங்களிடத்தில் நான் பேசியிருக்கேன். எப்படி நம்முடைய சரீரத்தை நம்ம பாதுகாத்து கொண்டிருக்கிறோமோ அதுபோல நம்முடைய ஆவியையும் நாம் பாதுகாத்து கொள்ளணும், பயிற்சிவிக்கணும், ட்ரெயின் பண்ணணும். ஆவி என்ன பண்ணணும்? நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி நீங்க புது விஷயங்களை உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்றீங்களோ, சரீரத்தை எப்படி நீங்க ட்ரெயின் பண்றீங்களோ, நாம் ஒவ்வொரு காரியத்தில் நம்ம என்ன பண்றோம்? காலங்கள் மாற மாற நம்மை நாம் வளர்த்து கொள்கிறோம். வாலிபனாக இருக்கும்போது முடி என்ன பண்ணியிருப்பீங்க? பெருசாக வளர்த்துக்கிட்டு கண்டபடி வச்சுக்கிட்டு எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு வயது வர வர என்ன பண்ணுறோம்? உங்களே அறியாமல் அது உங்களுக்கு ஒரு அவலகோலமாக அவலட்சணமாய் தோன்றுறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை ஷார்ட்டாக பண்ணி நல்ல சுத்தமாக ட்ரிம் பண்ணி நீங்கள் முதிர்ச்சி அடைகிறீங்க. அதனால் உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கொள்கிறீங்க. நீங்கள் வாலிபனாக இருக்கும்பொழுது ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டுவிட்டு ரோட்டில் போயிருப்பீங்க. திருமணமானவனே அப்படி உங்களால் போக முடியுமா? காலத்துக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்கிறீங்க. உங்களையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரீரத்திற்கு ஏற்ப, உலகத்திற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்கிறோம். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். we educate our mind. நம்முடைய மனதில் நம்ம என்ன பண்ணுறோம்? புதிய விஷயங்களை, அரசியலை பற்றி கற்றுக்கொள்கிறோம், ஹெல்த்தை பற்றி கற்றுக்கொள்கிறோம், பிஸ்னஸ் டாக்டிக்ஸை கற்றுக்கொள்கிறோம், இன்னும் திறமைகளை வளர்த்துக்கொள்கிறோம். இப்படி நம்முடைய உலக வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்களை புதிதாக கற்றுக்கொள்கிறோம், நம்மை மாற்றிக்கொள்கிறோம், நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். வளர வளர நமக்குள்ளே ஒரு முதிர்ச்சி வருகிறது. உங்களுடைய கேரக்டர் சாஃப்டாக போகிறீங்க. கொஞ்சம் ரஃப்பான ஆட்கள், கட்டுக்கடங்காத ஆட்களாக இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் வயசு ஆக ஆக என்ன ஆவீங்க? சாஃப்ட் அண்ட் டெண்டர். உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது. உங்கள் பேச்சில் ஒரு மாற்றம் வருது. உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றம் வருகிறது. இவைகளெல்லாம் உலக வாழ்க்கையில் நம்மை மாற்றிக்கொள்கிற காரியம். அதுபோல ஆவியிலையும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம we have to educate our spirit, train and nurture, feed. ஆவி மனுஷனுக்கும் நாம் என்ன பண்ணணும்? அறிவை புகட்ட வேண்டும். ஆவி மனிதனையும் நாம் ட்ரெயின் பண்ணணும், பயிற்சி கொடுக்கணும். ஆவி மனுஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? நல்ல ஊட்டச்சத்து உள்ள ஆகாரத்தை ஆவி மனிதனுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 20:27 படிங்க பார்க்கலாம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தின் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். மனுஷனுடைய ஆவி என்ன போட்டிருக்கீங்க? மனுஷனுடைய கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. அப்படின்னா என்ன? அது உள்ளத்தின் உள்ளவைகள் எல்லாம் அது ஆராய்ந்து பார்க்கும். உள்ளத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் அப்படின்னு என்ன? உங்க ஆவியை வச்சு தான் ஆண்டவர் உங்களோட பேசுறார். அல்லேலூயா. உங்க ஆவியை வச்சு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களோடு. மனுஷனுடைய ஆவி கர்த்தருடைய கையிலே தீபமாக இருக்குது. அதை வைத்து தான் அவன் உள்ளத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? The spirit of the man is a candle of the Lord, whereby it searches the deep things of man. மனுஷனுடைய ஆவி, தேவன்
உங்க வாழ்க்கையில உங்களோடு பேசுறதுக்கு உங்க ஆவியை தான் பயன்படுத்துறாரு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்க ஆவியில தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏன்னா உங்களுடைய ஆவி ஆண்டவருடைய கையில தீபமா இருக்கு, ஒரு கேண்டில் போல, ஒரு மெழுகுவத்தியை போல. உங்க ஆவியை வச்சு தான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற மறைவான காரியங்களை அவர் பேசும்படி. அப்போ ஒரு மனிதனுடைய ஆவியை கர்த்தர் அவனுடைய பிரயோஜனத்துக்காக பயன்படுத்துறாரு. உங்க ஆவியை வச்சு தான் உங்க வாழ்க்கையில விடுதலையும் சுகத்தையும் வெளிப்பாட்டையும் கொடுக்கிறார். உங்கள் ஆவியை வைத்து தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆசீர்வாதம் அங்கதான் கிடைக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நான் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை அழிக்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல், உங்கள் சரீரங்களை அழிக்கிறவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாதான்? ஏன்னா அவங்க உங்க சரீரத்தை தான் கை வைக்க முடியும். உங்கள் ஆவிகளை நரகத்துக்குள்ளே தள்ளுகிறவருக்கு நீங்கள் பயந்திருங்கள். மனுஷன் உங்க சரீரத்தை தான் கை வைக்க முடியும். ஆண்டவருக்காக நிறைய பேர் மரிக்கிறாங்க, மரணத்துக்குள்ளே அவளை உட்படுத்துறாங்கன்னு சொன்னா அவங்க சரீரத்தை தான் அவங்களால கொல்ல முடியும். குறிப்பாக பிசாசு உங்க சரீரத்தை தான் என்ன பண்ண முடியும்? நோயை கொடுக்குறான். இந்த உலகத்தில் ஜனங்களை தற்கொலைக்கு நேராக கொண்டு போறான். சரீரத்தை தான் அவனால என்ன பண்ண முடியுங்க? ஆனா ஆவியையும் சரீரத்தையும் ஆவியும் ரெண்டுத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. சரீரத்தை அழிக்கிறவர்களுக்கு அல்ல, உங்கள் ஆவியையும் நரகத்துக்குள்ளே தள்ளக்கூடிய வல்லமை பெற்றவர் ஆகிய தேவனுக்கு பயந்திருங்கள். எபிரேயர் 12:9 படிங்க. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிற்றிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் பயந்து நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாக்களுக்கு ஆவிகளின் பிதாவிற்கு அடங்கி நடக்க வேண்டும். அல்லேலூயா. சரீரத்திற்கு தகப்பன்மார் உண்டு. என்ன போட்டிருக்கு? உங்களை பெற்றெடுத்து வளர்த்த உங்களுடைய தகப்பன்மார், அவங்க தான் அவங்களுடைய சரீரத்துக்கு தகப்பன். ஆனால் உங்களுடைய ஆவிக்கு தகப்பன் உண்டு. அவங்க உங்க பெத்தவங்க கிடையாது. அல்லேலூயா. ஃபாதர் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ். சரீரத்திற்கு இந்த பூமியில நமக்கு தகப்பன்மார் உண்டு. அவங்க நம்ம கண்டிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம பயந்து அஞ்சி நடக்கிறோம், கீழ்ப்படுகிறோம். வசனம் போட்டிருக்கு, உங்கள் சரீரத்தின் பிதாக்களுக்கு, சரீரத்தின்படி உங்களை பெற்ற தகப்பன்மாருக்கு நீங்கள் அஞ்சி பயந்து நடக்க. அவங்க உங்களை கண்டிக்கும் பொழுது அவங்களுக்கு பயந்து சரீரத்தின்படி தகப்பன்மார் அவங்க தான். அவங்க திட்டம் பொழுது என்ன பண்றோம்? அப்பா அடிச்சிட்டாருன்னு யாருன்னா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறோமா? அப்படி போற பிள்ளை உருப்படாது. அது எல்லாத்தையும் சகிச்சு தாண்டி அந்த சீர்பொருத்தலுக்கு உட்பட்டு தகப்பனுடைய கையில் அடங்கி அந்த பிள்ளை இருக்கும் பொழுது அது சமுதாயத்தில் நல்ல கீழ்ப்படுகிற அல்லது அது எல்லாராலும் மதிக்கப்படுகிற ஒரு பிள்ளையாக அது வளரும். அப்படி தானே? இதெல்லாம் நம்ம பொதுவாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற காரியம். உங்கள் பிள்ளையை அடிச்சுட்டு அது கோச்சிட்டு வெளியே ஓடுதுன்னு சொன்னால் அது சீர்பொருத்தலுக்கு என்ன பண்ணலங்க, ஒப்பு கொடுக்கல. அப்போ நமக்குள்ள ஒரு பயம் வருகிறது. ஐயோ இந்த பிள்ளையை கண்டிக்கிறோம், இது எப்படி பண்ணுதே அப்படின்னு நமக்கு ஒரு பயம். வேதம் சொல்லுது, சரீரத்தின்படி தகப்பன்மாருக்கு நீங்கள் கீழ்ப்பட்டீங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கீழ்ப்பட்டீங்க. ஆனால் உங்கள் ஆவிகளின் பிதாக்களுக்கு நீங்கள் எவ்வளவு அதிகமாக கீழ்ப்படிய வேண்டும். ஆவிகளின் பிதா யாரு? பாஸ்டர்னு சொல்லிடாதீங்க. நம்முடைய ஆவிகளின் பிதா ஆண்டவராகிய நம்முடைய தேவன். அல்லேலூயா. இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆல் ஸ்பிரிட்ஸ். நம்முடைய ஆவிக்கு அவர் தான் தகப்பன்.
சரீரம் செத்து போகும்பொழுது மண்ணுக்குள்ளே போயிடும். ஆனால் நம்முடைய ஆவி, தேவன் தந்த அவருடைய ஜீவன் அவருடைய கைக்கு திரும்பும். ஆவி மனிதன், அந்த ஆவி மனிதனுக்கு தகப்பன்மார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் ஜஸ்ட்டு அவங்க சரீரத்துக்கு தான் தகப்பன், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் தகப்பன் கிடையாது. ஆமென். என்னுடைய மகனுக்கு நான் சரீரத்தின்படி தகப்பன். பரலோகத்துக்கு போயிட்டா நானும் அவனும் கிறிஸ்துக்குள் சகோதரர்கள். யாருங்க? கிறிஸ்துக்குள். அங்க போய் நான் அப்பா நீ பையன் அதெல்லாம் அங்க சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே ஒரே தகப்பன், நம்முடைய ஆண்டவர். என்னுடைய பையனை நான் கண்ட்ரோல் பண்றேன்னா ஒரு லெவல் வரையும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு அளவு வரையும் தான் என்ன பண்ண முடியும் நான் அவனை என்னுடைய கண்ட்ரோலில் நான். ஆனால் ஒரு லெவலுக்கு மிஞ்சி போனால் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் அவனை விட்டுடணும். ஆண்டருடைய கட்டுப்பாட்டை வரம்பை மிஞ்சி நாங்கள் போய் தொட்டோன்னா என்னுடைய வரம்பை நான் மீறுகிறேன் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஏன்? அவனுக்கு மேலே, எனக்கு மேலே ஆவிகளின் தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையான தகப்பன் அவர் தான். அவனுடைய ஆவி கர்த்தர் என்ன இந்த உலகத்தில் சரீரத்திற்கு தகப்பன்மாராக வச்சிருக்கிறார். அவ்வளோதான். இந்த உலகத்தின்படி நான் என்னங்க சரீரத்துக்கு தான் தகப்பன்மார். ஒரு 18-20 வயது வரையும் அவனை என்ன பண்ண முடியும்? என்னுடைய கட்டுப்பாட்டில் நான் வைக்கலாம். அதற்கு முன்பு நான் சில ஆலோசனைகளை அவனுக்கு கொடுக்கலாம். இப்படிலாம் பார்த்துக்கோ, சரி, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இப்போ நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பன் என் மீது முழு அதிகாரத்தை கொண்டு வந்தார். இங்கே தான் நீ படிக்கிறேன்னா படித்து ஆகணும், இல்லை முடியாது, என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நீ இப்படி தான் செய்யணும், இங்கே தான் இருக்கணும்லாம் என்ன ஆலோசனை கொடுக்கலாம். இப்படி பார்த்து செய். ஆனால் செய்யறதும் செய்யாதும் என்னுடைய கையில் இருக்குது. ஆனால் இந்த காலத்திலும் என்னை கட்டுப்படுத்தவும் என் மீது ஆளுகை கொள்ளவும் அவர் சொல்கிறபடியே செய்ய வேண்டும் என்று முழு அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு தகப்பன் ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு தகப்பன்லாம் நீங்கள் உங்கள் மாம்சத்தின்படி உங்களுடைய தகப்பன்மார்க்கெலாம் இப்போ உங்கள் அப்பா வராரு, நீங்கள் அங்கே பார்த்துட்டு சும்மா அப்படி கை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. என்னன்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே ரொம்ப அப்படி ஒன்றும் சின்ன வயசில் போய் அப்பா ₹1 கொடு, ₹10 கொடுன்னு போய் பிடிச்சி கிடிச்சி தொங்குது இப்போலாங்களே. அது வயசாது எப்போ போய் அந்த லெவலில் போயிட்டுருக்கு. என்ன? அவர்களுடைய டைம் இஸ் கான். இப்பொழுது நீங்கள் ஆவிக்குரிய தகப்பனருடைய கையில். அப்படின்னா தாய் தகப்பனை மதிக்கக்கூடாது, காப்பாற்ற அப்படி சொல்ல வரல. their ரோல், அவருடைய பங்கு, உங்களை வளர்த்தெடுத்த அவருடைய பங்கு ஒரு காலகட்டத்தோடு அது குறைந்து விடுகிறது. ஆனால் அவருடைய ஆவிகளின் தகப்பன், அவருக்கு நாம் கீழ்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அந்த ஆவியை தான் நாம் என்ன பண்ணோம்? வேத வசனத்துக்கு ஏற்றபடி நாம் ஒவ்வொரு நாளும் அதை ட்ரெயின் பண்ணணும், எஜுகேட் பண்ணணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி உங்களுடைய மனதை நீங்கள் புதுப்பித்துக் கொள்கிறீங்களோ, எப்படி உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்கிறீங்களோ, எப்படி உங்களுடைய சரீரத்தை நீங்கள் காலத்திற்கேற்ப நீங்கள் மாற்றிக்கொள்கிறீங்களோ, அதன்படியாக உங்களை ஆவியிலும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆவியை நீங்கள் புதுப்பிக்கணும், பயிற்சிக்கணும், ஆவியிலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய ஆவியிலே ஒரு தீர்மானத்தை எடுக்கிற ஒரு சூழலுக்கு வரணும். அல்லேலூயா. ரொம்ப நாள் எனக்கு ஒரு வசனம் ரொம்ப புரியாதது போல இருந்தது. நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க நிறைய ஊழியக்காரங்க, நிறைய செய்திகள் அந்த வசனத்தின் அடிப்படையில். ஆனால் எனக்கு அது ரொம்ப அப்பீசிங்காக இல்லை, என்னை திருப்திப்படுத்துகிற அளவு எந்த விளக்கமும் வரலை. என்ன வசனம்? ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். ஆனால் சொல்ல, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் என்ன பண்ண? தன்னைத்தானே வெறுத்து. சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அந்த காலத்தில் இந்த வசனத்தை பார்த்து தன்னைத்தானே வெறுக்கிறது அப்படின்னா என்ன பண்ணணும்? போ கழட்டு, நகையெல்லாம் தூக்கி போட்டு வெள்ளை புடையை போட்டுட்டு செருப்பு இல்லாமல் போனால் என்னையே வெறுத்துட்டேங்க, கிறிஸ்துவை பின்பற்றணும், என்னை வெறுத்துட்டேன். வெளி ட்ரெஸ்ஸு மட்டும்தான் மாறி இருக்கு, ஆனால் உள்ள சுய வெறுப்பு இன்னும் வரல. சுய வெறுப்புன்றது வெளிப்புறமான தோற்றத்தில் மாற்றத்தை கொண்டு வர்றது அல்லங்க.
அந்த நாட்டில் இந்த வசனத்தை பார்த்தவர்கள், உன்னையே நீ வெறுக்கணும்னா எதுக்காக வெள்ளை துணை போட்டாங்கன்னா, இந்த வெள்ளை தான் ரிஃப்ளெக்ட் ஆகாத கலர். கேமராவில் வெள்ளை ட்ரெஸ் போட்டு நீங்கள் துணி எடுத்தீங்கன்னா உங்கள் மூஞ்சி சரியாக என்ன பண்ணாது, இந்த ட்ரெஸ்ஸு தான் நல்லா பளிச்சுன்னு தெரியுமே தவிர மூஞ்சி என்ன பண்ணாதுங்க. சத்தமாக சொல்லுங்கள், சொல்லுங்கள். ஒரு கலர் ஷர்ட் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷர்ட்டு போட்டு எடுத்தால் வெள்ளை சட்டை தான் பளிச்சுன்னு தெரியும், மூஞ்சி எப்படி இடும். அப்படின்னா என்னை நான் அதிகமாக வெளிப்படுத்தி காண்பிக்காதபடி என்னுடைய தோற்றத்தை நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற தேவ சாயலை நான் வெளிப்படுத்தினா போதும், அதனால வெள்ளை துணி போடணும் தான் வெள்ளை துணி போட ஆரம்பிச்சான். அல்லேலூயா. தவறு ஒன்றும் கிடையாது. அப்போ அவர்கள் இப்படி எடுத்தாங்க, தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொள்ளணும். அப்போ சிலுவைனா என்னங்க? சிலுவை என்றால் பாடு. இயேசு சிலுவை சுமந்தார், அடிபட்டார், துன்புறுத்தப்பட்டாருங்க, பாடுங்க, உபத்திரம். அந்த உபத்திரத்தை சிலுவையில் சுமந்தாரு. அப்போ சிலுவைனா உபத்திரம். அப்போ நாமும் கிறிஸ்தவர்கள் உபத்திரம் பாடு சகிக்கணும். நிம்மதி, எவ்வளோ பிரச்சனை வரும், சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காதுங்க. கிறிஸ்தவர் ஆட்டினா பட்டினி வரும், பசி வரும், அவமானம் வரும், நிந்தை வருங்க, உதைப்பாங்க உங்களை. இந்த உலகத்தில் நீங்கள் பாத்திரனா இருக்க முடியாது. அதெல்லாம் தாங்கினாதான் நீங்கள் ஆண்டவருக்கு பாத்திரம். உடனே ஒரு கும்பல், அதுதான் பாடு உபத்திரம்னு சொல்லி. சிலுவை என்பது உபத்திரத்தின் சின்னமா? இதுதான் நான் கேட்ட பிரசங்கம். சிலுவை என்பது தேவனுடைய சித்தம் பூமியிலே நிறைவேறின ஒரு தருணம். சிலுவை என்பது கர்த்தருடைய வார்த்தை. சிலுவை என்பது சத்தியம். சிலுவை என்பது ஒவ்வொரு நாளும் நாம் எடுத்து செல்ல வேண்டிய, இந்த சிலுவையில் தான் தேவன் சாபத்தையும் பாவத்தையும் ஜெயித்தார். தேவனுடைய சித்தத்தை பூமியில நிறைவேற்ற சிலுவை என்பது ஒரு காரணமாக இருந்தது. அப்படின்னா சிலுவை என்பது என்ன? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுப்பது என்று சொன்னால், அவன் சரீரத்தின் இச்சைகளை வெறுத்து, எதை வெறுக்கணும்? சத்தமா சொல்லுங்க. தன்னுடைய சொந்த ஆசைகளை வெறுத்துனா, எந்த ஆசை? நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது, நல்ல ஷூ போடக்கூடாது, நல்ல வீடு வாங்கக்கூடாது, நல்ல காரில் போகக்கூடாது, பேங்க்ல நிறைய பணம் இருக்கக்கூடாது. இது அல்ல. தன்னுடைய சொந்த ஆசைகள் என்றால் என்ன? அவன் தேவ ராஜ்யத்துக்கு ஏற்ற, அப்படின்னா என்ன? சிலர் சுய வெறுப்பு, எனக்கு எந்த ஆசையும் கிடையாதுன்னு சொல்லி ட்ரெஸ்ஸு போட்டு, நல்லா கிழிஞ்சு போன துணி, கிழிஞ்சு போன புடவை, அயன் பண்ணாத சட்டை, பிஞ்சு போன செருப்பு, ஆனால் எல்லா அட்டகாசமும் எல்லா அட்டொழியமும் இருக்கும் அவங்களுக்குள்ள. மனம் போன போக்கு, செய்யாத அட்டொழியம் கிடையாது, வாங்காத கையூட்டு இல்லை. சொல்லுங்க, என்னதுங்க? வாங்காத கையூட்டு இல்லை, கமிஷனுக்கு குறையில்லை, வட்டிக்கு எல்லாம் இருக்கும். வட்டி கொடுக்கறதுல, இச்சையில், சரீரத்தின் ஆசைகளை என்ன சொன்ன, இஷ்டத்துக்கு கண்டபடி நினச்ச நேரம் செய்யணும், நினச்சதை ஒரு கட்டுப்பாடு இல்லாத, அதுதாங்க சுய வெறுப்பு. அவன் தன்னைத்தானே வெறுத்துன்னு சொன்னால் அவனுக்காக வாழாமல் தேவனுக்காக வாழணும். அதுதாங்க தன்னைத்தானே வெறுத்து என்பது. என்னங்க? இனி அவனுக்காக வாழக்கூடாது. யாருக்காக வாழணும்? சத்தமாக சொல்லுங்க. தேவனுக்காக வாழ்வது என்பது சாட்சியாக வாழணும். உலகம் உங்களை பாராட்டுகிற அளவுக்கு கிழிஞ்சு போன, படிப்பறிவில்லாத, அல்லது சாதனையே என்னன்னு தெரிய, வாழ்க்கையில் ஒன்றுமே பிரயோஜனமாக செய்ய முடியாத, ஒன்றுத்துக்கும் உபயோகமற்ற, ஆனால் வெளி தோற்றத்தில் மட்டும் என்ன இருக்கும்? இது அல்ல சுய வெறுப்பு.
தன்னைத்தானே வெறுத்து என்று சொன்னால் அவன் தன்னுடைய மகிமைக்காக வாழாமல் தேவனுடைய மகிமைக்காக வாழணும். அல்லேலூயா. உங்களை பார்க்குறவங்க சொல்ல, இவன் கர்த்தருக்காக வாழ்கிற மனுஷன், இவன் எதை செஞ்சாலும் யாருக்காக செய்வான்? சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க, யாருக்காக செய்வான்? அவன் தேவ மகிமைக்காக செய்வான். கர்த்தருக்கு மகிமையானது என்னங்க? இந்த உலகத்தில் தேவனுக்கு எது மகிமையை கொண்டு வரும்? நீங்கள் இந்த உலகத்தில் சாட்சியோடு வாழ்வது, நோயோடு வாழ்கிறது கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கும். அவனே படுத்துட்டு இருக்கிறான், அது கர்த்தருக்கு மகிமையை கொடுக்குமா? அவனே தரித்திரத்தில் வாழ்கிறான், இவன் போய் என்ன, அது கர்த்தருக்கு மகிமையை கொடுக்குமா? எது மகிமை? உங்களுடைய பிள்ளைகள் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு ஆசீர்வாதமோ இல்லையோ, அதை பார்க்குற பெற்றோருக்கு சந்தோஷம். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க கஷ்டத்தில் வாழ்கிறாங்கன்றது உங்களுக்கு மகிமையாக இருக்குமா? சாட்சி இல்லாமல் வாழ்கிறாங்க என்பது மகிமையாக இருக்குமா? உலகத்தார் பார்த்து சொன்னோம், கர்த்தரை பின்பற்ற ஜனம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது. ஏமே, பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை மலையிலிருந்து சபிக்கும்படி பார்த்தான். அவன் பார்த்து சொன்னான், என்ன சொன்னான்? இதோ இஸ்ரவேலருடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகுள்ளவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தார் கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து கொடுக்கிற சாட்சி, எவ்வளவு அழகான குடும்பம், எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு பரிசுத்தமான, எவ்வளவு மகிமையான நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பம், நல்ல எல்லாம். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை பார்த்தா இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறான்னு என்னென்னலாம் நீங்கள் சொல்லுங்க, அது எல்லாத்தையும் உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் பார்க்கணும். அதோடு கூட பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, ஹல்லேலூயா, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, சமுதாயத்தில் மதிப்பு, நீங்கள் போகிற இடத்துல பட்டணத்தில் ஆசீர்வாதம். அப்போ சிலுவை என்பது இட்ஸ் எவ்ரிடே டெசிஷன். சிலுவை என்பது இன்னும் பிரசிசா, இன்னும் சுருக்கமா தெளிவா ஒரே ஒரு வார்த்தையில் சிலுவை என்ன அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா, எனக்கு கர்த்தர் கொடுத்த பதில், சிலுவை என்றால் சரியான தீர்மானம், டெசிஷன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்துனா அவன் தன்னுடைய ஆசைக்காக, தன்னுடைய விருப்பத்துக்காக இல்லாமல் கர்த்தருடைய விருப்பத்துக்காக வாழணும். அதுதான் தன்னையே வெறுக்கிறது. தேவ மகிமைக்காக வாழணும். அதோடு கூட அவன் அனுதினமும் தன் சிலுவைனா, அவன் சிலுவை அப்படின்னா என்ன? ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவை பின்பற்றுவேன் என்கிற தீர்மானத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கணும். எவ்ரிடே டெசிஷன். சிலுவையை இயேசு சுமந்தார். ஏன்? அவர் அதை மனதார சிலுவையை நம்முடைய பாவங்களுக்காக எடுக்கும்படி தீர்மானித்தது. இட்ஸ் அ டெசிஷன். சிலுவை என்பது ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? ஒவ்வொரு நாளும் சிலுவையின் படியில, சிலுவையின் பாதையில, சிலுவையில தான் சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமா மாத்தினார். சிலுவையில தான் ஆண்டவர் மரணத்தை ஜெயமா விழுங்கினார். அப்போ சிலுவை என்பது அவமான சின்னம் இல்லை, சாபத்தின் சின்னம் இல்லை. சிலுவை என்பது உபத்திரம் கிடையாது. சிலுவை என்பது தீர்மானம். சத்தமா சொல்லுங்க, சிலுவை என்பது என்னதுங்க? அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் இயேசுக்காக நான் வாழ்வேன் என்கிற தீர்மானத்தை எடுக்கணும். நீங்கள் எப்போங்க ரட்சிக்கப்பட்டீங்க? 1996 வருஷம் மே மாதம் 23 அன்றைக்கி தான் இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். சரி, நல்ல தீர்மானம் எடுத்தீங்க. இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க? மோசமாக இருக்கிறேங்க, போச்சுங்க ஜப வாழ்க்கை அப்படி சொல்ல. அன்றைக்கி நல்லா இருந்தேங்க, இன்றைக்கி ரொம்ப போச்சுங்க அப்படின்னு சொல்ல. அப்படின்னா 1996 மே மாதம் 23 நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்க. அந்த தீர்மானம் இன்றைக்கு அந்த தீர்மானம் நிலைச்சி இருக்கிறது. அப்படின்னா என்ன? நீங்கள் எடுக்கிற முடிவுகள், உங்களுடைய தீர்மானங்கள் காலங்கள் மாற மாற அது மறைஞ்சி போயிட்டு இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நீங்கள் முழிக்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, இன்றைக்கு நான் இயேசுவை பின்பற்றுவேன் என்கிற தீர்மானத்தை எடுத்தால் தான் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்படின்னா என்ன? நீங்கள் உலக வாழ்க்கையில் நாம் மனுஷர்களை பிரியப்படுத்துறதுக்கு எவ்வளோ பயப்படுறோம், உங்களுடைய பாஸை பிரியப்படுத்துறதுக்கு எவ்வளோ பயப்படுறோம். அதற்கு மேலாக உங்களுடைய ஆவியின் தகப்பனை, ஆவியின் தகப்பனுக்கு நாம் கீழ்ப்பட்டு, ஆவியின் தகப்பன்மாருக்கு நாம் அடங்கி கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். உங்களுடைய ஜெபம் ஒவ்வொரு நாளும் என்னவா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரை, இன்னைக்கு நான் உண்மை பிரியப்படுத்தணும். சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. இன்றைக்கு அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க ஒரு நாளும்
தேவனுக்கு விருப்பம் இல்லாத அல்லது உங்களுடைய வார்த்தையில் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பொல்லாதவர்களாக இருந்தாலும் இன்றைக்கி நான் கர்த்தரை பிரியப்படுத்தும் அந்த அந்த உலக எண்ணம், அந்த பாவ சிந்தனை வரும்பொழுது உங்களுக்குள்ள வரணும், இதை நான் செய்தால் கர்த்தரை பிரியப்படுத்துவேனா, அந்த எண்ணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, அதை நீங்கள் தூக்கி போடுவீங்க. நாட் அவுட் ஆஃப் ஃபியர் பட் அவுட் ஆஃப் லவ். தேவன் நம்ம தண்டிச்சிருவாருன்ற பயத்தினால நீங்கள் பாவத்தை ஜெயிக்கக்கூடாதுங்க. நான் இந்த பாவம் செஞ்சேன் நான் நரகத்தில் ஆண்டு தள்ளிடுவார்ன்ற பயத்தினால நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, பாவத்தை ஜெயிக்க முடியாது. என்ன, இதை செய்தால் என்னுடைய தகப்பன் வெசனப்படுவார்னா இதை நான் செய்ய மாட்டேன். ஏன்? பயத்தினால இல்லை, நான் அவரை நேசிக்கிறேன் அதுக்காக. அல்லேலூயா. அவருடைய மனதை வேதனைப்படுத்துகிற எந்த சம்பவத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன். சத்தமாக சொல்லுங்க. தண்டிச்சிருவேன்றதுக்காக கிடையாது, என்ன நரகத்தில் போட்டுருவார் அதுக்காக கிடையாது, அவரை நான் நேசிக்கிறேன் அதற்காக. ஆமென்.